இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆட்கள். எய்தவன் ஒரு படம் டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இயல்பான ஒரு டீசர் அது. ஒரு BMW வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான வந்து நிற்கும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கலை ப்ரோ, வெல்கம். சக்தி டைரக்டர் 2 பேர் வந்திருக்காங்க. ரெகுலரான ஷோ இல்லை, ஜாலியாக நான் பாட்டுக்கு என்ன வேணால் பேசலாம். ப்ரோ என்னென்னா உங்கள் வளர்ச்சி பிரதர் என்னென்னா சும்மா அந்த ஷோக்காண்டி சொல்லல, அந்த ஒரு இப்படி தலைக்கணமில்லாத வளர்ச்சி. அதாவது ஒரு ஹீரோவாக ஒரு போஸ்டர்லேருந்து அதை தாண்டி இன்றைக்கி ஒரு படத்தை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்னாச்சு. பட் அன்றைக்கி என்ன கலையரசனோ அதே கலையரசன் தான் இன்றைக்கும். கண்டிப்பாக எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அந்த ஆட்டிடியூடு இதெல்லாம்? அது நம்ம அப்படியே சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கோம். ஏன்னா அது ஜாலியாக இயல்பாகவே அப்படி தான். நம்ம சில பேர் இப்போ எல்லாருமே வந்து சில பேர் நான் ரொம்ப இயல்பான ஆள் காமிச்சு எதாவது பண்ணுவோம். ஸோ நான் வந்து இப்போ அப்படி பண்ணுறதால எனக்கே சில டைம் தோணுது நம்ம நடிகராக நினச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் அது அப்படி இல்லை கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கீழே இருந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு சினிமா, ப்ராப்பரான வாழ்க்கையை பார்த்து. ஏன்னா இப்போ நான் வந்து நந்தலாவில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 110 ரூபா சம்பளம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நான் பயங்கரமான வாழ்க்கை எனக்கு இது. நான் இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு லைஃப். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம. ஆனால் எப்பவுமே நான் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது பண்ணாலுமே நான் முன்னாடி எப்படி இருந்தோம்னா நினச்சி பார்ப்பேன். ஸோ அதுதான் வந்து இனிமேல் நிரந்தரம். ஏன்னா இது எப்போனாலும் போகலாம். ஸோ அதனால நம்ம எதிர்பார்த்து எதுவும் பண்ணல, ஜாலியாக அப்படியே நம்ம ஜாலியாக ஃப்ரெண்டு. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளும் ஃப்ரெண்டாக இருப்பார். நம்ம நார்மலாக இருக்க ஒரு எளிய மனிதரும் நம்ம கூட அவ்வளோ நம்ம அதுவாக தான் இருப்போம். இப்படி ஒரு ஆட்டிடியூட் இல்லாத ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ ஈஸி படம் எடுக்கிறது? ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு ஒரு ஹீரோ தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ண முடியுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஹீரோ மீன்ஸ் இன்றைக்கி ஹீரோ தான் எல்லாமே ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் வந்து ஒரு நல்ல படைப்பை கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹீரோன்னு ஒரு பிம்பம் தேவைப்படுது. ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ஒரு ஹீரோக்காக இருக்கணும். பேர் சொல்லலைன்னா ஒரு முக்கியமான ஹீரோஸ் எல்லோரும் பார்த்தோம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஆனால் வெயிட் பண்ணுவேன், டைம் ஆகும், லேட் ஆகும். ஸோ அவங்களுக்கான சோர்ஸஸ், அவங்களுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வேறு இருந்தது. இப்போது கலையை வந்து எனக்கு மதியான கூட்டத்தில் வந்து தெரியும். எப்போ பார்த்துட்டோம்னா இப்போ அப்படியே தான் இருக்குது. அதே போலாகிராசா, அதே அன்பு. இப்போ அது அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிலாம் இல்லை. அப்போ என்ன அண்ணா வாங்கினா என்ன மாதிரியாது, இப்போவும் அப்படியே தான் இருக்காது. ஸோ நான் ஒரு கேரக்டராக தான் இவர் ஆக்சுவலாக ஒரு மைண்டில் வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாம் பண்ணும்போது இப்போ அன்பு மதியான கூட்டத்தில் இவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு நம்ம கூட இருந்து பார்த்துருக்கேன். அசிஸ்டன்ட் பண்ணாரு, கூட இருந்து பார்த்துருக்கேன். இப்போ வந்து மெட்ராஸ் பார்த்த உடனே வந்துட்டார். எந்த கொடுத்தாலும் ஒரு கேரி பண்ணுற அளவுக்கு அவர் வந்துட்டார். ஸோ பெஸ்ட்டு நம்ம பண்ணால் இதை தான் பண்ணால் நமக்கு ஒரு பர்ஃபார்மர் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொன்னோம். பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி உடனே கண்டிப்பாக கதையே கேட்கல. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கதை கேட்காம நடிக்கிறேன். இல்லை என்னென்னா அதில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு இப்போ நீங்கள் அரைப்படம் பண்ண ஹீரோக்கே வந்து 20 கதை வந்துடுது. வந்து சொல்லிடுறாங்க ப்ரோ இதை பண்ணுங்க நான் இப்படி இப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஃபேஸ் அப்படிங்கிறப்போ வந்து எத்தனையோ ஆப்ஷன்ஸ் உங்கள் முன்னாடி வரும். அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஒரு புல்லிங் ஃபேக்டர் அவரோடதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிறது என்ன மேட்டர்? இல்லை என்றைக்குமே வந்து நம்மளை வந்து ஒரு சக மனிதராக பார்த்த ஒரு நபர்கள் இருக்காங்களே. நான் என்னென்னா நம்ம முயற்சி பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா பல ஆஃபீஸில் நம்ம உள்ளே விட மாட்டாங்க. வெளியே நிறுத்திட்டு அப்படியே நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரோட பார்க்க முடியாது. வந்து ஆஃபீஸ் பாயோட நம்ம லைஃப் முடிஞ்சிடும். பல இடங்களில் வந்து நம்ம பல கனவுகள் எப்படி இருக்கோம்னா நம்ம ஃபோட்டோ வந்து டைரக்டர் டேபிளுக்கு போகாத நினைப்படியே வாழ்க்கை தான் ஓடும். சரி ஒருவேளை அவர் நம்மளை பார்த்தா செலக்ட் பண்ணுவார். ஏன்னா அவரை பார்த்துட முடியாதான்னு அந்த ஏக்கம் சுத்த அந்த வாய்ப்பு அந்த வெறியில் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ சக்தி என்ன இருக்கட்டும், இப்போ நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது முன்னே கனெக்ட் ஆனவங்க தான். நான் மெட்ராஸுக்கு ஒரு படம் வந்து என் லைஃப் ஒரு விதமாக மாறும்போது நான் வந்து சுயநலமாக எதுவும் எடுத்துக்காமல் நான் வந்து என்னை யாரெல்லாம் வந்து நான் முந்தின டைமில் இப்போ நான் சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஆனால் மதியான கூட்டம் நான் நடித்ததுலாம் மிக முக்கியமான காரணம் இவர் தான். என்ன பார்த்தீங்கன்னா நான் தாடி வளர்த்துட்டேன், கேரக்டர் கேட்டு போகிறோம். அவங்க சொல்கிறாங்க தம்பி இந்த மாதிரி கண்ணு வச்சு தான்ப்பா நாங்கள் கேரக்டர் தேடணும், பட் ஆனால் இப்போ செலக்ட் ஆகிட்டாங்க, உனக்கு இல்லைப்பா ஆடிஷன் மட்டும் பண்ணிட்டு போ அப்படின்னா பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அப்பப்போ ஒரு 5 நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணுவானே என்ன ஏதாவது நடக்குமா, இதாக இருக்கா, வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் எதாவது இருக்கான்னு. இல்லை கலை எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன் எதாவது இருந்தோம்னே ஒரு நாள் ஷேவ் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு லுக் டெஸ்ட்டுக்காக ஷேவ் பண்ணுறேன் கேட்குறாங்க. ஒரு கேரக்டருக்கு நான் ஷேவ் பண்ணிக்கிறேன்னே சரி பண்ணிக்கப்பா அப்படின்ட்டாரு. கட் பண்ண திரும்ப 20 நிமிஷத்தில் ஒரு ஃபோன் வருது. ஏன்னா அந்த கேரக்டர் ஆல்ரெடி செலக்ட் ஆன ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கிளாஷில் அதை விட்டு விலகிறாரு. டக்குன்னு ஷேவ் பண்ணுறப்ப ஒரு நிமிஷம் வாப்பா அப்படின்றாங்க. ஸோ அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6வது ஆப்ஷனோ 7வது ஆப்ஷனோ அந்த கேரக்டருக்கு வந்து நீ வா கிளம்பி வாங்கினா தோ வந்துடுறேன் 5 நிமிஷத்தில். எங்கே நான் வந்து வலசரத்தில் எங்கே வலசரம் தான் ஆஃபீஸ் வந்துடுறேன், தேனிக்கு வாப்பா அப்படின்றாங்க. அப்படியே நைட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட காசை வாங்கின்னு அன்னைக்கு தேனி போயிட்டு 25 நாள் வச்சு தான் வந்தேன்.
ஸோ அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ வந்து கதை சொன்னா எனக்கு தேனியில் இதில் ராஜாமல்லி ஷூட்டிங்கில் மன்னார்குடியிலேருந்து கதை சொன்னார். நான் சொன்னேன் கதைலாம் சொல்லாதீங்கண்ணே, நீங்கள் தெரியும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் படம் பண்ணலாம் அப்படின்ட்டேன். அப்புறம் அதை மீறி இல்லை கலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கதைன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்ட செகண்ட் ஹாஃப் சொல்லாதீங்க அப்படின்ட்டேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அதுதான் இது ஏதாவது விதத்தில் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணினவங்க. ஸோ வந்து முடித்தோடனே நமக்கு தெரிஞ்சவங்கன்றத மீறி நம்மளை வந்து ஓகே வந்து நம்மளை ஒன்றுமே இருக்கும்போது நம்மளுக்கு நம்புறதுக்கு முன்னாடி நம்பணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அப்படி சொல்லலாம். நம்மள ஒரு வந்து நல்லா இருக்கீங்களா, ஏன்னா அதுதான் நிரந்தரம். இனிமே இப்போ நான் அவங்களை பார்த்து நீ பெரிய ஆயிரம் வந்து நான் உங்களுக்கு கவனிக்க 1000 பேர் வருவான் கவனிக்கிறதுக்கு. ஒன்று மேலே வந்து நம்ம மேலே கேர் பண்ணுறவங்க தான் நமக்கு இனிமேல் கடைசியிலும் கூட இருப்பாங்க, ஜெயிச்சாலும் தோத்தாலும். ஸோ அந்த விதத்தில் இவர் ஒரு நம்மளாம் நண்பர், அருமையான நண்பர் ஒன்று கிடைச்சிட்டாரு. கதையும் ஓகே பண்ணிட்டாரு. படம் அதே மாதிரி ஜாலியாக எடுத்து முடிச்சிட்டிங்களா, இல்லை என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு? எல்லாமே நல்லா கரெக்டாக அமைஞ்சாலும் படம் ஜாலியான சப்ஜெக்ட் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு சோஷியல் சொல்கிற. எங்களுக்கு டீசரில் பார்க்குறப்ப வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை தான் ஆக்சுவலாக கமர்ஷியலாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் தான். ரொம்ப ராவாகவும் சொல்ல முடியாது, ரொம்ப லைவாக சொன்னாலும் அது டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக கொண்டு போகணும். இதை வந்து கமர்ஷியலாக தான் சொல்லி ஆகணும். எல்லோரையும் யூத் எல்லோரும் வர வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து அது காம்ப்ரமைஸும் சொல்ல முடியாது. இந்த ஸ்கிரிப்டுக்கு இது கரெக்டாக இருக்குது. சில விஷயங்கள் ஆட் பண்ணும்போது இது வந்து படமாக வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடுன்ற ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வரதுக்கான விஷயங்கள் தான். அதை சேர்த்து எல்லாம் பண்ணும்போது படத்துக்குள்ளே வந்து ஜாலியாக இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஸ்பாட்டில் வந்து எல்லோரும் அவங்களோட வேலையை ரொம்ப சின்சியராக இந்த படம் வந்து கரெக்டாக வந்து இது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகும்னு சொல்லி தான் எல்லாருமே டெடிகேஷனாக ஒர்க் பண்ணாங்க. அது கேமராமேன் ஆகட்டும், கலை ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஒரு ஸ்பாட்டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப லைவாக இருக்கும். இது ஒரு பயங்கரமான வித்தியாசமான படம், ஒரு பயங்கரமான கதையை நாங்கள் சொல்லியிருக்கோம். செம்ம படம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப இது நிறைய படங்களில் பேசின ஒரு விஷயம் தான் இது. ஆனால் இது வந்து திரைக்கதை வந்து என்னோட ஒப்பீனியன், அது மேபி ராங் அப்படிலாம் இல்லை. என் திரைக்கதை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக கதை பேரலாக 2-3 ஸ்டோரிஸ் போவோம். இப்போ அது மாதிரி வந்து இந்த மாதிரி நான் லீனியராக ஒரு பேட்டர்னில் சொல்லுவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான திரைக்கதையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப நிறைய நம்ம இங்கிலீஷ் படம் பார்த்து பிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி எனக்கு இந்த கதை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குண்ணேன், பயங்கரமாக இருந்தேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். அதை வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறதுன்றது வந்து எல்லாமே இயக்குனரோட பார்ட். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். பேசுகிற விஷயங்கள் நிறைய படங்களில் பேசின விஷயமா இருக்கும். பட் ஆனால் வந்து வித்தியாசமான ஒரு திரைக்கதையாக இருக்கும்ன்றது ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய பலம் அது இந்த கதைக்கு. அந்த இது டெக்னிக்கலாக இந்த படம், ஏன்னா இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு அபியன் நபி அப்படின்ட்டு, ஒரு சக்திவேலன் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, அவங்க தரமான படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அபியன் நபி அப்படின்னு உள்ள ஒரு ஈக்குவேஷன் வருது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இந்த படத்து மேலே ஜாஸ்தியாகுது. அது சாதாரணமாக நடக்காது. அது 2017 நடக்கிறதுங்கிறது. இப்போ படங்கள் என்ன நடக்கும்னா எல்லாம் வருவாங்க, ரிலீஸ் கிட்ட வந்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இது இன்னும் ஒரு நடக்குன்றது எல்லாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இது வந்து போக போக படம் ரிலீஸ் கிட்ட வந்து ஒவ்வொன்றா ஆட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சரியான விஷயம் நடந்துட்டுருக்கு, கரெக்டாக பண்ணிட்டுருக்கோம், அது சரியான இடத்துல போய் சேர்ந்துன்ற ஒரு நம்பிக்கை கரெக்டாக நடந்துட்டு. டெக்னிக்கலாக இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வர்றதுக்கு என்னென்னலாம் ஒர்க் உள்ள போயிருக்கு? இல்லை ஆக்சுவலாக மொத்தமாக இந்த படமாக எடுக்கிற எல்லாருமே இது பேசுகிறதுக்கு ஸ்க்ரீன் பிளே ஒரு பெரிய காரணமாக இருக்கும். இது நிறைய பேர் நினச்சிருக்காங்க பிரம்மாண்டம் ஒரு ஷார்ட் மேக்கிங்கிறது வந்து ஒரு லைட்டிங்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க்காக வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நடந்து வரது, ஹை ஸ்பீடில் திரும்புறது, அப்படியே போகும்போது ஒரு மாதிரி ராவாக போகிறது, இதெல்லாம் எனக்கு அது மேக்கிங் அதில் அந்த சீனுக்குள்ளே அந்த கண்டென்ட் என்ன பண்ணுது, அதை நாம் எப்படி ஹோல்ட் பண்ணுறோம், அதுக்கு முன்னால் சீனுக்கும் அதுக்கு அடுத்த சீனுக்கும் நடுவில் இந்த சீனில் என்ன பண்ணுறாங்கிறது தான் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட பெஸ்ட்டாக இருக்கும். இது நான் லைனராக கொஞ்சம் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி நான் லைனராக ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு 3 கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு இடத்துல கதை போகும். அது எங்கே வந்து லிங்க் ஆகுது, அந்த லிங்க் ஆகிற இடத்துலேருந்து என்ன நம்ம ஒரு பிரச்சனையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி அதை இடத்துல வந்து நிற்கிறோன்றது தான் ஒரு பெரிய விஷயம். அது இன்ட்ரோ பிளாக் வந்து நிற்கும் போது அது படமாக வந்து பயங்கர ஹாப்பி எல்லாருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட்டு வந்து காமிச்சதே சக்தி அண்ணன், அதுக்கப்புறம் சிவகுமார் சார், அப்புறம் அபிய நபி. இவங்க ரிலீஸ் பண்ண படங்களாக இருக்கட்டும், எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு இந்த ஜென்ரேஷன் ஆஃப் சினிமா தான் நல்ல எல்லாமே எதுவுமே வந்து அவங்க எடுத்தது வந்து ஒஸ்டான படம் எதுவுமே இல்லை. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு நம்ம படம் காட்டும் போது பயங்கர பயம் இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் இல்லாமல் வந்து இந்த படத்தை எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்காகவும் சரி எல்லாத்துக்காகவும் சரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள தான் கூப்பிட்றோம். அதெல்லாம் அவங்க சிவகுமார் சார்லாம் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். படம் பார்த்துட்டாங்கன்னா அது பிடிக்கலன்னா ஃபோன் பண்ணிட்டு போயிடுவேன். அது இல்லாமல் பின்னால் போனதுக்கும் பட் அது மாரி இவங்க பார்த்து கொஞ்சம் அங்கீகரிச்சாங்கன்னா நமக்கு ஒரு தைரியம் வரும்ல. இப்போ நமக்கு வந்து எனக்கு பார்த்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ அவங்க அதை பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களுக்கு தான் படம் முடிச்சுட்டு காமிச்சோமே பார்த்தீங்கன்னா உடனே ஓகே ஆயிடுச்சு, இமீடியட்டாக அவங்க பண்ணலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு, பெரிய கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம நல்ல உண்மையான ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ எங்களை மீறி அந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு சக்திவேலன் சார் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. எல்லா விஷயமும் ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு ஆக்சுவலாக துருவம் 16 வந்து அவர் ரிலீஸ்க்காக ஒரு வாரத்துக்கு முன்னால் மீட் பண்ணோம். ஒரு வாரத்துக்கு முன்னால் மீட் பண்ணிட்டு பார்த்துட்டாரு. எனக்கு கண்டிப்பாக பண்ணுற ஆஃபீஸ் அவங்க சொல்லிட்டாரு, போயிட்டோம். அப்போ சொன்னார் இந்த மாதிரி துருவங்கள் 16 ஒரு படம் பண்ண போகிறோம், அது வந்து ஒரு பெரிய மேஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அது எனக்கு அது அடுத்து நான் ஏதோன்னு தான் ரொம்ப பிடிச்சது, அதனால தான் உங்களை கூப்பிட்றேன், அதை நம்ம பண்ணுவோம்னு சொன்னார். அப்போ எனக்கு துருவம் 16 மேலே பெரிய எந்த இம்பாக்டும் இல்லை, தெரியாது, படம் வரும்போது தான் தெரியும். ஸோ அவர் சொன்னதுக்காக ட்ரெய்லர் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது எனக்கு. சொன்னதுக்கப்புறம் நான் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோம், ஓகே இது வந்து ஒரு சரியான படம் தான். அப்புறம் படம் பார்த்தோன்னே அவரோட ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ அதில் அப்போவே ஒரு தெளிவாக துருவங்கள் 16 வந்து நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. யாருன்றது நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனால் இவர் நம்பினார் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்குது பாரு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஒரு ஆள் வந்து ஒருத்தர் வந்து நம்ம படத்தை சொல்லும்போது நம்பிக்கை கூடிச்சு. ரொம்ப அது பெரிய கான்ஃபிடன்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்லை இப்போ என்னன்னா, இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் வயசில் இல்லை உங்கள் வயசு கீழே இந்த ஃபஸ்ட் படம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஹீரோக்கள் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிக்காக கடைபிடிக்க வேண்டிய மேட்ரு என்ன? இப்போ ஒரு கலையரசனாக வர்றதுக்கு ஒரு கேரக்டராக இப்படி மாறுறதுக்கு இல்லை மண்டக்கலாமெல்லாம் ஏற்று. இப்போ எனக்கே அந்த மெட்ராஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, என்னை வந்து நிறைய பேர் வந்து என்ன கேரக்டர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணாமல் விட்டாங்க. நான் கேட்டேன், இப்போ நான் வந்து சில டேரக்டர்ஸ் நம்ம தெரிஞ்ச டேரக்டர்ஸ் மீட் பண்ணும்போது, தெரிஞ்ச ஆட்களை மீட் பண்ணும்போது, நான் படம் பண்ணுறேன், இவரை வச்சு பண்ணுறேன், அவரை வச்சு பண்ணுறேன், ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்க. நான் என்ன கலை நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்கன்னு தலைவரே, அது இதுக்கு உங்களுக்கு நான் கேட்குறேன், ஒரு விருப்பம் தான் நான் கேரக்டர் பண்ண போகிறீங்களா இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இப்போவுமே ஓப்பனாக இருக்கேன். ஸோ வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹீரோ, ஏன்னா அந்த டெம்ப்ளேட்டே மாறிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஜெயிச்ச மிக சிறந்த ஹீரோக்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ சேதனே எக்ஸாம்பிள் தவிர இப்போ ரெண்டு பேர் இப்போ சிவா சேது தான் வந்து பயங்கர முக்கியமான நபர்கள் இந்த சினிமா. ஆனால் ரெண்டு பேருமே எங்கேருந்து வந்தாங்கன்னு பாருங்க. அதாவது டிவியில் வந்துட்டா நீ ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு டைம் சினிமாவில் அதை பிரேக் பண்ணவங்க தான் சந்தானமும் சிவகார்த்திகேயனும். அதே மாதிரி வந்து நீ கேரக்டர் ரோல் வச்சா நான் சொல்லுவாங்க, நான் வந்து ஹீரோ ஃப்ரெண்டா ரெண்டு ஒரு டைம்ல வந்து ஒரு 3 படம் ஏதோ வந்து ஹீரோ ஃப்ரெண்டா கமிட் ஆகிறோம். உடனே டேய் ஹீரோ ஃப்ரெண்டாக வச்சுன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கடா, நீ வந்து கேரக்டர் ரோல் கூட நடிக்க முடியாது, அதுக்கப்புறம் வந்து எல்லா படத்துலையும் ஹீரோ ஃப்ரெண்டா அப்படி கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு தர விஷயத்தை என் ஸ்பேஸை நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்ன்றத நான் ரொம்ப நம்பினேன். ஸோ வந்து இப்போ எனக்கு ஒரு படத்தில் வந்து ஒரு 2 ஷாட்டு, ஏன்னா இந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய காமெடி நடக்கும், இந்த ஃப்ரேமை பிடிப்பாங்க பயங்கரமா, 4 ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எப்பவுமே எல்லாம் வந்துடும். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணோடனே ஓடுவாங்க காஸ்டியூம் வண்டிக்கு, பெஸ்ட் காஸ்டியூம் செலக்ட் பண்ணா நான் கடைசியாக போவேன், ஜாலியாக எடுப்பேன். அதே மாதிரி நடிச்சுன்னா ரொம்ப தள்ளி விட்டு முன்னாடி வருவாங்க. அப்படி முன்னாடி நான் வந்து முன்னாடி போகணுமா வாங்க முன்னாடி அப்படின்ட்டு இது. ஏன்னா அது அவங்கள தவறும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம திரையில வந்து நம்ம முகத்தை பார்க்கணுன்றது, நம்ம வந்து எத்தனையோ படங்கள் நான் வந்து நடிச்சிருக்கேன்னு கூட்டு போயிட்டு படத்துலேயே இருக்க மாட்டேன். காமெடியாட வந்து தலையை சுஞ்சின வந்துடும், மச்சான் இல்லை எடுப்பாங்க வரல போல அப்படி அந்த மாதிரி காமெடிலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு நான் ஒரே விஷயத்துல தெளிவாக இருந்தேன், என்னன்னா நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஃப்ரேம் ஒரு செகண்ட் இருந்தாலும் நான் அதை உண்மையாக யூஸ் பண்ணேன்னா எனக்கு அது பலன் கிடைக்கும். கடைக்கோடி ஒரு தமிழன் இங்கே ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆள் ஈதவனை பார்க்குறான். இந்த படத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு? கண்டிப்பாக இது நம்மளுடைய கதையை அப்படின்றது முதல்ல ரிலைஸ் பண்ணுறது இல்லை, தனக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்க கதையா இல்லை அவர் கேள்விப்பட்ட கதையாக இருக்கும் கண்டிப்பாக. அதுதான் இதை நான் எழுதும் போது நம்பினது அது ஒரு விஷயம் தான். இந்த படத்தை ஏன் உள்ளே வந்து பார்க்கணுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பார்த்துட்டு அவன் வெளியில் போகும்போது என்னென்ன யோசிப்பான் அப்படின்ற ஒரு விஷயம். இது 2 தான். இது 2மே வந்து அவன் கண்டிப்பாக அவன் கேள்விப்பட்ட கதையாகவும் இல்லை அவன் நடந்ததாவோ இல்லை எங்கேயாவது பேப்பரில் படித்ததாவோ கண்டிப்பாக அது இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அவன் வெளியில் போகும்போது இனிமேல் வந்து நம்ம பையனை படிக்க வைக்கணும், காலேஜ் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஏன்னா அது சரியாக இருக்கா இல்லையான்றது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அவேர்னஸ் க்ரியேட். ஸோ மொத்தம் அந்த கல்வி சிஸ்டம் மேலேயே ஒரு கேள்வி போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்லலாம், கண்டிப்பாக அப்படி இருக்கும். ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அடுத்த படம் எடுக்கிறப்போ என்ன வேகத்தில் இருப்பீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்? அடுத்த படம் பெரிய ஹீரோ போயிட்டு வரலாம், வேற ஒன்றும் இல்லை. ஹீரோன்றது இப்போ படத்துக்கு படம் என்ன மாறுபடுன்னா ஹீரோடைய அவங்களுடைய மார்க்கெட் என்னென்னு எல்லாருக்கும் கிளியராக இருக்குது. எல்லா ஹீரோக்குமே அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. அதுக்குள்ளே தான் பட்ஜெட்டு, அதுக்குள்ளே தான் படம் பண்ணணுன்றது எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க என்ன மாதிரி கதையை செலக்ட் பண்ணுறாங்க, நாம் அவங்களுக்கு என்ன மாதிரி படத்தை பண்ணுறது தான் இங்கே வந்து நான்
எல்லாரும் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல படங்களாகவோ இல்லை ஒரு கமர்ஷியல் படமாகவோ இல்லைன்னா அவங்களுக்காக சில விஷயங்கள் செஞ்சு அது படத்தில் ரொம்ப பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது உங்கள் படி சொன்னால் அந்த மாதிரி படங்களாக இறுதியாக மே 5 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒரு ஆடியன்ஸாக தேட்டருக்கு போய் உட்காரப்போ 80 ரூபா 120 ரூபா ஏதோ ஒரு டிக்கெட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் உட்காரலாம் இந்த படத்தில்? படம் இது வந்து ஆக்சுவலாக ஏன் வரணும் அப்படின்றதுக்கான காரணம் நிறைய பேசுகிறோம். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போதும் என்ன மனநிறைவோட போவோன்றது அதோடய வந்து ஒரு பர்சன்டாவது கண்டிப்பாக மேலே தான் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஏன்னா அதுக்கான எல்லாமே இருக்குது படத்தில். சார் ரொம்ப ஹாப்பி, வாழ்த்துக்கள். ஒரு நேர்மையான நல்ல சமூக கருத்துள்ள ஒரு படத்தை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மே 5 வந்து எப்படி இந்த சிறு படங்கள்லாம் பெருசாக ஜெயிக்குதோ, சிறு படங்கள்னு சொல்லல தரமான படங்கள் பெருசாக ஜெயிக்குதோ அந்த வரிசையில் இந்த ஈதவனும் வரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வேண்டுதல் எல்லாமே. படம் ஓடாது மீறி நல்ல படம் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டாலே போதும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.